செய்கிறேன். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கிலும் பல பல பள்ளி. தேடு கல்வி இல்லாத ஓர் ஊரை தேடி தீவுக்கு இரையாக மடுத்தல் என்றார் பாரதி. இப்போதுள்ள கிராமங்கள் நகரங்களிலும் பல பல பள்ளி உள்ளன. அவற்றுள் அரசு பள்ளிகளுக்கென ஒரு சில தனிச்சிறப்புகள் உள்ளன. அரசு பள்ளிதனை என ஏளனத்துடன் பார்க்கும் மக்களின் காதுகளில் என் ஒளி ஓங்கி ஒலிக்கட்டும். தானே விதையுண்டு விருட்சமாய் வேரோடி அலமரமாய் தழைத்திட்டு இலக்கண இலக்கிய வளம் செலுத்த செம்மொழியாம் என் இனிய தமிழ் மொழி இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் என் அரசு பள்ளியும் அதில் தமிழ் வழியில் படிக்கும் என்னை போன்ற மாணவர்களும் தான். அரசு பள்ளி இல்லையெனில் தமிழ் மொழியின் நேரம் தலைமறைந்து போயிருக்கும். நான் அம்மாவின் செல்லப்பிள்ளை, நான் அம்மம்மாவின் செல்லப்பிள்ளை என கொஞ்சம் பேசும் மழைகளுள் சமூகத்திற்கே செல்ல பிள்ளைகளாக பிரசவித்த மாற்றுத்திறனாளிகள் படிப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அதிகம் தஞ்சம் புகுவது என் அரசு பள்ளியில் மட்டுமே. இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறான் என் ஐயன். அரசு பள்ளி குழந்தைகள் பலர் அம்மாக்களின் இறப்பாலும் பிரச்சனைகளாலோ இழந்து பள்ளிகளின் சத்துணவாலும் பாட்டிகளும் அரவணைப்பாலும் வளர்கின்றன. தந்தை மகக்காற்று மன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் பலரது அப்பாக்கள் மதுபான கடைகளில் முந்தி இருக்கும் ஆன்மாக்களாகவே உள்ளனர். இப்படி உள்ள அப்பாக்கள் எப்படி தன் மகனை சோர் நிரம்பிய சபையில் முன்னிறுத்துவர்? அரசு பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னும் இப்படி பல சோகங்கள் நிழலாடும். இச்சூழலிலும் எங்களை அன்னையாய் தந்தையாய் வழிநடத்தி ஜலிக்க செய்தனர் எம்மாசான்கள். என்ன வளம் இல்லை என் அரசு பள்ளியில்? ஏன் காசை கொட்ட வேண்டும் மற்ற பள்ளிகளில் என்பதே என் கேள்வி. போதுமான கட்டட வசதி, கழிப்பறை வசதி, கணினி வசதி, நூலக வசதி, சத்தான காலை மதிய உணவு என அரசும் எங்களுக்கு கை கொடுத்தே வருகிறது. அறிவான ஆசிரியர்கள் இங்கு உள்ளனர். அது மட்டுமா, வருடம் ஒரு முறை கலை திருவிழா. இதை பற்றி தெரியாதவர்கள் சமூக வலைத்தளத்தில் தட்டி பாருங்கள். எங்களது திறமைகள் உங்களை ஆட வைக்கும், அசர வைக்கும். படிப்பினை மட்டும் அறுவடை செய்ய வைப்பதில்லை என் பள்ளி. மிதிவண்டியில் நண்பர்களோடு சேர்ந்து செல்லும் அனுபவத்தை எந்த ஒரு ஆடிக்காரும் தர முடியாது. என் பள்ளி எல்லா சூழலிலும் வாழ கற்றுக் கொடுத்துள்ளது. கல்வி மட்டுமே வாழ்வை மாற்ற முடியும் என கற்றுக் கொடுத்துள்ளது. வறுமை வாழ்வில் உயர்வோருக்கு ஒரு தடை இல்லை என கற்றுக் கொடுத்துள்ளது. அரசு பள்ளி வறுமை அடையாளம் அல்ல, பெருமை அடையாளம். அரசு பள்ளி வறுமை அடையாளம் அல்ல, பெருமை